படம் ஓவரால் நல்லா இருக்குது சார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டீம் நல்லா எடுத்திருக்காங்க. கரு வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா நகுல் சாரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த படத்துக்கே நான் வந்தேன். நான் எதிர்பார்த்ததும் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ மூவியாக கொஞ்சம் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தது, செகண்ட் ஹாஃபு கலக்கிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து நக்குல் சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல்னு சொல்லிட்டு. நம்மளோட ரியல் லைஃப்பில் நமக்கு கனெக்ட் ஆகிறது தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறபடி தான் நம்ம இருக்கோம். யாராவது சொல்கிறத கேட்குறோமா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாம் சொன்னேன், எல்லோரும் சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லைல்ல. ஸோ அது மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நகுலோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நகுலை பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டபுள் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு படத்தோட காமெடியாக இருக்குது. எப்படின்னா இப்போ தப்பு செய்கிறவங்க தப்பு செய்யாதவங்கன்னு 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அதை பிரித்து தப்பு செய்கிறவங்க மட்டும் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், தப்பு செய்யாதவங்களாம் வெளியே இருந்தால், தப்பு செய்யாதவங்க உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், தப்பு செஞ்சவங்க வெளியே இருந்தால் எப்படி இருக்குன்றத கணிச்சிருக்காங்க படத்தை வச்சு. இந்த படத்தை ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து கரெக்டாக கவனிச்சாங்கன்னா இந்த படம் புரியும். திடீர்னு போய் பார்த்தாலும் லேட்டாக வந்தாலும் படம் புரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாஸ்கோட காமான்றது நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி கோவாவோட கேபிட்டல் குதூகலமாக இருக்கிற விஷயம்லாம் கிடையாது. வாஸ்கோட காமான்றது 4 பேர், அந்த 4 பேரை சுற்றி நடக்கிற ஒரு கதை. அந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட வந்து ஹியூமர், எந்த விஷயம் சொன்னாலுமே இப்போ சொன்னீங்க என்ன புதுசாக டைரக்டர் ஏதோ சொல்ல வந்திருக்காரு, என்ன வேணால் சொல்ல வரட்டும் சார், நீங்கள் காமெடியாக சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டே ஜனங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயம் சொல்லும்போது அது ஜோக்காக சொல்லும்போது அது ஜனங்க பார்த்துருப்போம். அது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் இருக்குது.